ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஆனால் அது அடங்கியிருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட அசுர உணர்வுகள் அதில் செயலாக்க விடாதபடி தடைப்படுத்தி விட்டது. பாலுக்குள் காரம் பட்டு விட்டால் நாம் இந்த பாலின் சத்தை பாலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய இனிப்பை நாம் ரசிக்க முடியாதபடி காரம் என்று எப்படி வெறுக்கின்றோமோ அதே போல மூடனின் உணர்வுடைய நிலைகள் அந்த வான்மீகி வேடனுடைய சரீரத்துக்குள் அந்த அசுர சக்திகள் வாழ்ந்து அவனுக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வின் சக்தியை அவனால் உணர முடியவில்லை. ஆனாலும் அவருடைய பசியை போக்க இரு பச்சையுடைய நிலைகள் அம்பை கொண்டு ஏகின்றான். அவ்வாறு அம்பை கொண்டு ஈயும்போது இரு பட்சிகளும் தன்னுடைய வேறு ஒன்றுமில்லை, தன் வாழ்க்கையில் ஆகாரத்துக்காண்டி இறை தேடுவதும் தன் எண்ணத்துடன் கூடி கொள்ளாது அது மகிழ்ச்சியுடன் இருக்கத்தான் தெரியும். தன் பசி தீர்ந்து விட்டாலோ அதனுடைய ஆனந்தத்திலே இருக்கும். ஆனால் பசி தீர்ந்த பின் தான் ஒரு இடத்திலே இரவிலே அடங்கி விடுகின்றது. அப்படி வேறு எண்ணங்கள் ஆசையற்ற நிலைகள் கொண்டு பட்சிகள் தன் ஜீவிதத்துக்கு மட்டும் வாழ்ந்து வந்த அந்த பட்சியின் ஆனால் பார்த்து வரப்போது அது எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அம்பை ஏறி அந்த கணையிலே ஏகி அந்த பட்சியை மீண்டும் அடிக்க முயற்சிக்கின்றான். ஆனால் இது துடிப்பால் இறந்து கொண்டிருக்கின்றது, துடித்துக் கொண்டிருக்கின்றது. அது பாசத்தால் அதனுடைய உள்ளங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த துடிப்பின் வேகத்தில் நன்மையை இந்த வேடுவன் தன் உணர்ச்சியால் அதை அம்பையையும் குறிய வைக்கின்றான். அப்ப குறிவைக்கும் போது தன் எண்ணத்தின் பாசத்தால் அது துடித்துக் கொண்டு உணர்வின் தன்மையை இந்த வேடுவனுடைய ஈர்ப்புடைய நிலையும் கணை எழும் போது அது வெளிப்படுத்தும் உணர்வின் பாச அலைகள் இவனுடைய ஈர்ப்புக்குள் சிக்கி இந்த உணர்வு உணர்ச்சிகள் தோன்றச் செய்து இதன் பல முறைகள் அது முயற்சி எடுத்து இவனுடைய அம்புக்கு தப்பி தப்பி போக, ஆனால் அதே சமயம் அது பாசத்தால துடித்துக் கொண்டு வெளிப்படுத்தும் இந்த உணர்வின் சக்தியுடைய நிலைகள் அலைகளாக மாறும் போது இந்த உணர்வின் சக்தி அந்த இவனுடைய வேடனுடைய கண் உணர்வுகளே படைந்தது. இவன் புசிக்கும் உணர்வுடைய நிலைகள் குறைந்து அவன் குள் நின்ற நிலைகள் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அந்த சுவாசத்தின் தன்மை உயிரான நிலைகள் பட்ட பின் அவன் உணர்கின்றான் அந்த பாசத்தின் நிலைகள் கொண்டு. அப்ப தன்னை அறியாமல் அது துடிக்கும் பதற்ற நிலையை சிந்திக்க நிலைகள் ஆகும் போது அப்பொழுதுதான் வானை நோக்கி அந்த சூரியனை பார்த்து ஏகுகின்றான். அந்த சூரியனுடைய காந்த சக்திகள் இருக்கும்போது இவனுடைய எண்ணத்திற்கு வலுகூடி அந்த வலுகூடிய நிலைகள் கொண்டுதான் இன்றைய அகசிமா மகரிஷி பேரண்டத்தின் உண்மையுடைய நிலைகள் அது வெளிப்பட்ட அந்த அலையின் தன்மையும் உடலிலேயே சிக்குகின்றது. அந்த சிக்கிய உணவின் அலைகள் அவர்கள் அன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருந்து அவருடைய உணர்வின் தன்மை வெளிப்படுத்தப்பட்ட இந்த உணர்வின் அணுக்கள் இவன் உடலிலே புகுந்த பின் அந்த உணர்வின் ஞானம் அவனிடத்திலே தோன்றி அவன்தான் ராமயானத்திலே அகசிமா மகரிஷி வெளியிட்ட அந்த உணர்வின் அலையை அந்த அலையும் உணர்வின் அணு அவன் உடலிலே சென்றுதான் அந்த உணர்வின் கொண்டு தன் ஞானத்தை பெற்றினான். ராமன் அவனிலே பிறந்தான் என்று. ஆக தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்து நாம் எதுவோ அவையெல்லாம் நம் உடலாக கோளாக மாறி எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் உணர்வுகள் நம் உடலிலேயே செயல்படுகிறது என்ற பேருண்மையுடைய நிலைகள் எந்த மகரிஷி காட்டினாரோ அந்த அவர் உடலிலே விளைவித்த உணர்வின் அலையை அவர் சுவாசிக்கும் போது இந்த எண்ணத்தினுடைய நிலைகள் தோன்றி அவன் ராமயான காவியத்தை எழுதினான் வான்மீகி. இப்ப சொல்றது அர்த்தம். நீ ரொம்ப நாள் அங்கே தியானத்துல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குதான் பிறகு காலையில வந்து அந்த யானை நிலையில் காட்சி அந்த யானை வந்து அதான் விண் உலகத்தின் நிலைகளை நீர் நிலைகள் இருந்து தான் இந்த ஜீவசக்தி நிலைகள் கொண்டால் சகல நிலைகளும் உருகிறது. இந்த நிலையும் நீருக்குள் நாம் கோளா மாறுகின்றோம். அந்த நீருக்குள் தான் பல கோள்கள் விளைகிறது என்ற நிலையும் யானை என்பது என்ன ஞானம் அது பெறுது. ஆக பேரண்டத்தின் பெருண்டிய நிலைகள் அது சுவாசிக்கும் மாற்றம் அது எந்தெந்த உணர்வின் சக்தி தனக்குள் ஈர்ப்பின் சக்தி கொண்டதோ அதன் துணை கொண்டு செயல்படுகின்றது என்ற உண்மையை காட்டும். உள்ள கூசக்கூடாது. இந்த மாதிரி தைரியமா தான் காட்சி கிடைச்ச நிலைகளை நீங்க சொல்லணும். ஏனென்றால் அந்த ஞானிகள் இதை போன்ற நிலைகளைத்தான் அந்த காட்டி நாம் அறிவுரைகளை உணர்த்தி நாம் அறிந்து கொள்வதற்கு மனிதன் என்ற நிலைகளை தான் அவர்கள் எதை பெற்றார்களோ அப்ப தனக்குள் பல சக்தியின் ஆற்றல் பெற்றதனாலே பட்சியின் குணம் என்ன, அதனின் செயல் நோக்கம் என்ன என்ற நிலையும் இப்படி ஒவ்வொரு ஜீவனுடைய நிலைகள் இயக்கமும் ஒரு தாவர இன சத்தின் இயக்கம் என்ன, நீரின் சக்தியுடைய நிலையில் தாவர நீர்கள் ஓடும் போது அது எத்தகைய நிலைகள் செயல்படுகிறது என்ற நிலையும் இன்று கவிப்பாடுவோரும் புலமைப்பாடுவோரும் இப்படித்தான் பாடியிருப்பார்கள். ஆக
அவருக்குள் உடலிலே விளைந்த நிலைகளை குணங்களுக்கு விவரிக்கிறதுக்கு எத்தனையோ நிலைகள் நேரங்கள் ஆகும். ஆக ஒரு சொல்லுக்குள் பார்க்கும்போது ஒரு பச்சை புறா என்ன செய்கின்றது? தான் பசியின்றி நிறைகை போக்குவதற்கு தாவர என சத்துக்களை அதை பறக்கின்றது. ஆனால் அதே சமயம் கழுகு என்ன செய்வது? தனக்கு வேண்டியது ஏகி அப்படியே பறந்து கொண்டு லாவுகின்றது. இந்த கடலுக்குள் மீன் இருந்தாலும் அவனுடைய கண்ணு கூறிய கண்ணினுடைய வேகம் மேலே பறந்து கொண்டிருக்கும். ஆனால் மிக ஆழக்கடலிலே மீன்கள் போய்கொண்டிருந்தாலும் அதனுடைய உணர்வின் எண்ணங்களை இதை நோர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது வெகு தூரத்திலே பறந்து கொண்டிருப்பது ஆனால் கண்ணுக்கு புலப்படாது. இது வெளியிலே வந்து இந்த காந்தத்து மலைகளை சுவாசிப்பதற்கான இந்த மீன் வெகு நேரமும் நீருக்குள் பட்டிருந்தாலும் தனக்கு வேண்டிய காந்த சக்தியை கூட்டிக் கொள்வதற்கு கடலில் முட்டி நீருக்கு வெளியே கொண்டு ஒரு செகண்ட் மூச்சை வெளிக்கொண்டு விட்டு அந்த சக்தி எடுத்துக்கொள்ள வரும். ஏனென்றால் அதற்குள்ளான காந்த சக்திகள் அடிக்கடி அது சுவாசித்துக் கொள்கின்றது. ஏனென்றால் அதுக்கு அது தேவை. ஏனென்றால் அதனுடைய உணர்வுகள் அதுக்கு தேவைப்படும் போது தன்னிச்சையாக அந்த உடலை எழுப்பி மேலே வருகின்றது. அப்படி மேலே வரும்போது தன் பசியை போக்க இந்த பிராந்து பட்சி கழுகு மேலே பறந்து சென்றவுடனே தன் கூர்மையான உணர்வின் நிலைகளை செலுத்தும் போது அது வெளிப்படும் நேரத்தை பார்த்து தபார்னு அங்கிருந்து வந்தவுடனே அது உடனே அடித்து தன் மீனை எடுத்துக் கொள்கின்றது. நாமெல்லாம் எத்தனை நிலைகள் இருந்தாலும் மீன் முழுக்க இருக்கிறது தெரியுதோ? வலை போட்டு பிடிச்சாலும் அது போகிற நிலைகள் தெரியவில்லை. ஏனென்றால் அதற்குள் தன்னை ஜீவிப்பதற்காக எடுத்துக்கொண்ட கூறிய எண்ணத்தின் உணர்வுடைய நிலைகள் அது வளர்ந்திருக்கின்றது. நாம் எல்லாம் அத்தகைய பச்சை போன்ற நிலையை கொண்டு நாம் வளர்ந்து வந்து ஒவ்வொரு கூர்மையான எண்ணங்களை உருவாக்கி உருசியின் தன்மை கொண்டு நமக்குள் உடல்களை உருவாகி உடலின் தன்மை கொண்டுதான் நம்முடைய செயலின் தன்மைகள் இருக்கின்றோம். ஆகையினாலே நாம் மனிதனா பிறந்தவர்களுடைய நிலைகள் நாம் எத்தகைய நிலைகள் கொண்டு மனிதனுடைய பிடிப்பியப்பில் வெறுப்பு இன்னைக்கு வந்து என்னை இப்படி பேசினாங்களே என்று கோபத்தாலே வேதனையாலே எண்ணத்தை அதிகம் ஒரு பேர் சரித்து விட்டால் நாம் இறந்தபின் அந்த உடலுக்குள் போய் இந்த வேதனை உருவாக்கி அதையும் அழித்து நாம் செயல்பட்டு உண்டு. இதை போன்று எத்தனையோ பேர் பக்தியின் நிலைகள் கொண்டு தெய்வத்தின் மேல் நாம் பாசத்தை கொண்டிருந்தாலும் அதே தெய்வ உணர்வு கொண்டு ஒரு மனிதன் இருந்தால் இந்த உயிராத்மா அந்த உடலுக்குள் போய் அருளாடை செய்யும். ஆனா இந்த உடல்ல இருக்கும்போது எந்த வேதனை கொண்டு இந்த தெய்வத்தை வழங்கி கொண்டிருந்ததோ இதே உணர்வுகள் அந்த உடலை செய்து நான் தான் முருகன் என்ற நிலைகள் அங்கு ஆடச் செய்து இந்த துன்பத்தையும் உழைவைக்க செய்யும் குடும்பத்தில் பல இன்னல்கள் வரும். ஆனால் அந்த உடலுக்குள் சென்றாலும் அந்த உணவின் தன்மை அந்த உடலுக்குள் சென்று இந்த விஷத்தை சேர்த்து அதிலையும் விஷத்தை சேர்த்து இரண்டும் இறந்த பின் இந்த வாசந்திய நிலைகள் வேதனை என்ற வியாதியை மாற்றிக்கொள்ளும் போது இந்த உயிராத்மா வெளியில வந்தவுடனே நாம் ஒரு பொருளுக்குள் விஷம் பெற்றால் நாம் தேளோ விஷமோ எதோ கொட்டு விட்டால் நாம் சிந்தனை எல்லாம் இறந்து வருவது போன்று வேதனை என்பது விஷத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டால் இந்த மனிதனுடைய நினைவலைகள் அனைத்துமே அழிக்கப்படுகின்றது. அழித்த பின் தான் ஒரு உடலுக்குள் செல்லுகின்றது. ஆனால் மனிதன் என்ன அலைகளை வளர்த்துக் கொண்ட பின் ஒரு உடலுக்குள் சென்று விட்டால் இந்த உணர்வுகள் அவனை இயக்கி இவன் நிலைக்கு அதை இட்டுச் செல்லும். இன்று மந்திரமோ தந்திரமோ கற்றுக்கொண்டவருடைய நிலைகள் இப்படித்தான். அந்த மந்திரத்தின் மேல் ஆசைப்பட்டுக் கொண்டோ அந்த உணர்வின் தன்னை ஏங்கிக் கொண்டிருக்கும் போது மந்திரம் செய்து கொண்ட ஒரு ஆத்மா இது உடலுக்குள் புயர்ந்து விட்டால் அந்த மந்திரத்தின் செயலை அங்கு ஆக்கச் செய்யும். ஆனால் அது சென்ற வழிகளிலே இங்கு இட்டுச் சென்று அதன் வழிகளிலே பல வியாதிகளை சேர்க்க செய்து அவர்கள் இதே மாதிரி விஷத்தின் தன்மை அதிகமானவனே இந்த உணர்வு மனித உடலை சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் எல்லாம் ஒடுங்கிவிடும். அப்படி ஒடுங்கிவிட்டால் மீண்டும் மனித வாசனையை இழந்துவிடும். ஆனால் மிருகங்கள் எப்படி தன் விஷத்தின் தன்னை தனக்குள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த மிருகமான நிறைவை கொண்டு அந்த ஈர்ப்புக்குள் தான் நம் உயிராத்மா சென்று அந்த உடலிலே நாம் போய் அந்த உடலின் தன்மை நாம் பெறுவோம். உதாரணமா கொசு நம்மை கடிக்கிறது என்றால் அந்த கொசுவின் உயிராத்மாவுக்குள் மனிதனுடைய வாசனை இருக்கின்றது. கொசு இறந்து விட்டாலோ அது மனிதனுடைய ஈர்ப்புக்கு வந்துவிடுகின்றது. இப்ப நம்ம ரத்தத்தை குடிக்கின்றது அதனுடைய உயிராத்மா எல்லாரும் சேர்கின்றது. ஆனா கொசு இறந்த பின் அந்த உயிராத்மால மனிதனுடைய வாசனை நம்மளுக்கோ சத்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த கொசுடைய உயிராத்மா நம்மளை இழுத்துக்கொள்ளும். அப்ப நம்ம உடம்பு இழுத்துக்கொண்ட பின் நம்ம சுவாசத்துக்குள் உடலுக்குள் சென்ற உடனே அது உடலோடு இருக்கும்போது நம்ம ரத்தத்தை குடித்தது அந்த உயிரின் அணுவான நம்ம சுவாசத்துக்கு உடலுக்குள் போனா நம்ம சத்தையை குடித்து அது மனிதனாக பிறக்கும் தகுதி பெறும். கொசு மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுவது. ஆனால் மனிதன ஒரு உடலுக்குள் போனால் அது அவனை இயக்கக்கூடிய சக்தியாக மாறுகின்றதை தவிர அந்த குழந்தையா பிறக்கும் தகுதி இழக்கின்றது.